இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த சேலைக்கு இந்த ப்ளவுஸ் வெறுமனே பிளெயின் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி மேலும் அழகுபடுத்துறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். சேலை முழுக்கவுமே இந்த நல்ல மாம்பழ நிறம், ரொம்ப அழகான புடவையாக இருக்குது. இதில் மேலே பார்டர் லேசாக இந்த லைட்டான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. இதை முந்தியில் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. கீழே ஃபாலில் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு மயில் டிசைனில் ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் அதுக்கு கொடுத்துருக்குற ப்ளவுஸ் ரொம்பவே பிளெயின் தான். அதில் கைக்கு மட்டும் கொஞ்சமாக அந்த பார்டர், இவ்வளவு தான் அந்த பார்டரும் இருக்குது. நம்ம இது போகாது இல்லையா, சேலை ரொம்பவே கிராண்டாக இருக்கும் பொழுது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸும் போடணும். அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அழகு கூட்டலாம். அந்த சேலையில் இருக்கக்கூடிய கீழே அந்த ஃபாலில் இருந்த சிகப்பு நிறத்தில் நான் ஒரு பிளெயினான துணி எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம கழுத்துக்கு இதே போலவே நம்ம கட் பண்ணிக்கலாம். கழுத்து நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அதையே கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு சுற்றியுமே நம்ம எப்பவும் போல் இந்த வட்டம் போட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் பண்ணலாம். இதை அப்படியே நம்ம வச்சு நம்ம இது உள் பாகத்தில் லைனிங் துணியை சும்மா ஒரு அடையாளத்துக்கு வச்சுருக்கேன். அந்த துணி ரொம்ப நெகிழ்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இதை வச்சு நாம் முதல்ல அந்த உள் சுற்றை முதல்ல கட் பண்ணிடலாம். இப்போ இதை கட் பண்ணின பிறகு நமக்கு இந்த பீஸ் இருக்குது இல்லையா, இந்த பீஸை நமக்கு எந்த அளவுக்கு அளவு தேவையோ, 1 இன்ச்சு அல்லது 1.25 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை கூடு போட்டு கட் பண்ணலாம். உங்களுக்கு வட்டமே வேணும்னா இது அப்படியே இந்த வட்டம் எப்படி முடியுதோ அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இல்லை இந்த சுடிதாரில் இப்போ வர்ற அந்த ரொம்ப எப்போவுமே வர்ற சுடிதாரில் டிசைன் இதுதான், இந்த டிசைன் வேணும்னாலும் நீங்கள் இப்படி கட் பண்ணி அப்படியும் பண்ணலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். நான் சாதாரணமாக இந்த வட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருந்தா அது மாதிரி பண்ணுங்கள், ஒன்றும் தவறில்லை. அதாவது நான் நம்ம கொடுக்குற ஒரு டிசைன் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது இல்லை. அதுக்காக தான் நான் இடையில் எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குதோ அதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று வேறு மாதிரி கட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் இப்படியும் செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு அது உங்களுக்கு நினைவூட்டிட்டு நான் அதை நான் என்ன விருப்பப்பட்டு அது கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை தானே நம்ம செய்ய முடியும். அது மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை இன்னமும் கொஞ்சம் அழகுபடுத்த முடியும். அதுக்காக தான். இப்போ இதை நம்ம வச்சோம்னா நமக்கு கழுத்தை சுற்றி வட்டமாகவே வரும். இது வட்டமாகவே வரும். உங்களுக்கு வேணும்னா நம்ம அந்த டிசைன் இப்படி வேணும்னா இந்த இடத்த அப்படியே ஷார்ப் பண்ணிட்டா, கொஞ்சம் இவங்க மிடில் ஏஜ், அதனால் ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த சட்டை துணி நார் வகையான துணிங்க. நம்ம எப்போ வெட்டினாலும் உடனே அதை தைக்கிற மாதிரி நீங்கள் நேரம் இருக்கும் பொழுது அதை வெட்டி தைச்சிருங்க. நீங்கள் கொஞ்சம் போட்டு வச்சாலுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நார் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே இடையூறாயிடும். அதனால் இந்த மாதிரி துணிகளை தைக்கும் பொழுது வெட்டின கையோடு தைச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம இதை சுற்றியுமே ஒரு தையல் போட்டு இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வழக்கம் போல் இந்த ஓரத்தை நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, இப்படி மடித்து இது மேலே வச்சுட்டு நம்ம லேஸ் தைப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வேலை, அதாவது இப்போ நமக்கு இந்த ப்ளவுஸில் கட் பண்ணது போக நமக்கு மீதி இந்த மாதிரி துணி மீதி இருக்கும் இல்லையா, அதை நம்ம எப்பவும் போல் அந்த ஸ்கொயர் பண்ணுவோம். ஒரு 2க்கு 2 அல்லது 1.5க்கு 1.5 உங்களுக்கு எப்படி தோணுதோ, உங்களோட அந்த சைஸ் உங்களோட சாய்ஸ்.
பெருசாக வேணும்னா பெருசாக பண்ணுங்கள், அல்லது ரொம்பவே சிறுசாக இருக்கணும்னு நினச்சா கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம எப்பவும் மடிக்கிற மாதிரி குறுக்கில் மடித்து இப்படி தைப்போம் இல்லையா, இது மாதிரி தைச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த நெக்கை சுற்றி தான் நம்ம அந்த டிசைனை தரப்போகிறோம். இந்த ஓரத்தில் நம்ம ஏதாவது ஒரு லேஸ் வச்சு முடிச்சுக்கலாம். இது முடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இடம் ஷார்ப் வந்து இங்கே நிற்கும் இல்லையா, அதுக்காக முதல்ல நம்ம இதை வச்சுட்டு அதுக்கு பிறகு இதை ஃபினிஷ் பண்ணலாம். இதை நீங்கள் இப்படி தனித்தனியாக வச்சாலும் சரி, அல்லது இப்படி ஒட்டி வச்சாலும் சரி, இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம். நீங்கள் இப்படி லாங்காக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் லாங்காகவும் வைக்கலாம், இல்லை கொஞ்சம் பக்கம் பக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சோம்னா இப்படியும் வைக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பப்படி மாற்றிக்கலாம். உங்களுக்கு பீஸ் கம்மியாக இருக்குது, ரொம்பவே இந்த துணி வந்து குறைவாக தான் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லாங்காகவும் வைக்கலாம். எப்போவுமே உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த வி ஷேப்பு இங்கே கிடச்சிரும். இப்போ நம்ம இந்த எட்ஜஸ் எல்லாம் அழகாக, அதாவது சீரை நம்ம கழித்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸஸாக நீட்டி இருந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. மேலே நீங்கள் அதுக்கு பைப்பிங் வச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு முதல்ல வெறும் மேல் துணியில் வச்சு தைச்சிட்டு மேலே நீங்கள் இந்த லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம எப்பவும் திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி செய்யலாம். இப்போ நம்ம இந்த எட்ஜஸ் எல்லாம் இப்படி நான் ஓரம் தைச்சிக்க போகிறேன். ஏன்னா இப்போ வைக்க போகிற ஒரு லேஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு லேஸ், இந்த மாதிரி இருக்கிறது. இந்த ஒயிட் வந்து ஒயிட் பார்ட்டு உள்ளே போகணும். இப்போ நீங்கள் இதுக்கு சிங்கிள் ஃபுட் போட்டால் தான் இதை தைக்க முடியும், இந்த மாதிரி லேஸ்க்கு. இப்போ உங்களுக்கு அது வேண்டாம், நீங்கள் வேறு எதனா ப்ளெயினாக லேஸ் தரீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இது ப்ளெயின் லேஸ்ன்னு வைக்கும் பொழுது நீங்கள் இது மேலேயே தையல் போட்டு நீங்கள் எப்போவும் நம்ம வைக்கிற மாதிரி இப்படி வைக்கலாம். இது இந்த ஒயிட் பார்ட்டு உள்ளே போகணுங்கிறதுக்காக நான் இந்த பிசுரை இப்படி மடக்கி தச்சுட்டு, அது தையல் போட்டாலும் சரி, நம்ம கையிலே நகத்தில் கீறி விட்டுட்டு இதை உள்ளே வச்சு சிங்கிள் ஃபுட் போட்டு இதை தைச்சிடலாம். இப்போ நீங்கள் இதை வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இடையில் உங்களுக்கு துணி சிக்கிற மாதிரியோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு திடீர்னு தோணுச்சுன்னா டக்குன்னு நீங்கள் இந்த லீவரை தூக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த சுருங்கின இடம் சரியாயிடும். நீங்கள் மேற்கொண்டு தைக்க தைக்க அது இன்னமுமே மாட்டிக்கும். அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சுருங்குற மாதிரி ஒரு போர்ஷன் தெரிஞ்சதுன்னா டக்குன்னு நிறுத்திட்டு தைக்கிறத இந்த குதிரையை நீங்கள் அப்படி தூக்குனீங்கனாலே உங்களுக்கு அந்த டைட்டான இடம் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அந்த டைட்டான இடம் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். சில நேரங்களில் நம்ம இந்த முதுகில் போர்ஷன் நம்ம ஒன்று பண்ணினோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணும்பொழுது டாட்ஸை பிடிச்சிருங்க. அது கொஞ்சம் வீடியோவில்
சொல்லியிருந்தேன், விட்டு போயிடுச்சு. அது வந்து நீங்கள் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக முதுகில் ஏதாவது டிசைன் வரும்பொழுது கட்டாயமாக நம்ம அதை டாட்ஸை பிடிச்சிட்டு ஃபினிஷ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம யூஷுவலாக நம்ம பைப்பிங் வைக்கிறதோ எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடமெல்லாம் இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம வழக்கம் போல் ஊசி நூல் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான ஏதாவது கிளிட்டர்ஸ் வைக்கணும் அல்லது மணி ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த மாதிரி மணிகளை வாங்கி இங்கே வச்சு அழகுபடுத்திடலாம். இப்போது இதையே நம்ம கையில் எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம். கைக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ நம்ம நெக்குக்கு வச்ச அந்த ரெட்டு பீஸே நமக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கும் பொழுது அதையே நம்ம இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். எப்போதும் நம்ம கழுத்துக்கு வைக்கிற அதே அளவு பெருசு பெருசாக கையில் வச்சோம்னா அது ரொம்ப எடுப்பாக இருக்காது. எப்போவுமே வந்து கைக்கு கொஞ்சம் அதை விட சைஸு கொஞ்சம் குறைச்சி வைங்க, அது நல்லா அழகாக இருக்கும். இப்போ அதில் நம்ம 2க்கு 2ன்னு வச்சோம்னா இதில் நீங்கள் 1.5க்கு 1.5 அந்த மாதிரி சைஸை குறைச்சிக்கோங்க. 1.5 அல்லது 1 எப்படி வேணாலும் வைக்கலாம். இதை சரியான அளவாக இப்படி பண்ணும்பொழுது நீங்கள் இதை இப்படி மடித்தோம்னாலே நமக்கு இது சரியான அளவாக கிடச்சிரும். இதையெல்லாம் நம்ம வழக்கம் போலவே இந்த மாதிரி குறுக்கில் ஒரு மடிப்பு, அப்படியே இதை இப்படி ஒரு மடிப்பு மடித்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டுப்போம். அப்படியே ஸ்ட்ரைட்டாகவும் வைக்கலாம், அந்த பீஸை அப்படியே வைக்கலாம். ஆனால் வந்து அந்த நேரம் நமக்கு நழுவிடுச்சுன்னா அந்த ஷேப் கிடைக்காது. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே நம்ம இதை மடித்து அந்த ஷேப் நகராமல் இருக்கிற மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு பக்கத்துக்கு இந்த பாதி தான் நம்ம வைக்க முடியும். அதனால் நம்ம பார்டரில் அதாவது கீழே இந்த எட்ஜில் வச்சோம்னா ரொம்பவே குறைவாக இருக்கும். அது வந்து அந்த அளவுக்கு எடுப்பாக இருக்குமான்னு தெரியல. அதனால் நம்ம இதை இப்படி அதாவது இந்த சென்டரில் நம்ம பாயிண்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி வைப்போம். இந்த மாதிரி இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. பின்பக்கமும் அதே அளவு தான் வரணும். இதே மாதிரியே அதாவது இன்னொரு கைக்கும் அதே மாதிரி தான் வரணும். இதை நீங்கள் இப்படி நீங்கள் வச்சு பார்த்துட்டு இந்த இடத்த ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒரே அளவாக வச்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அடுத்து வைக்கும்பொழுது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பீசஸ் எல்லாம் இதோட அடிபாகத்தில் வைக்கலாம். அப்போ இன்னமுமே இந்த ப்ளவுஸு ரொம்ப கிராண்டாக ஆகிடும். இப்போ இது தைக்கும்பொழுது அப்படியே ஸ்டக் ஆச்சு இல்லைங்களா? ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக் ஆன உடனே நம்ம உடனே இதை ரிலீஸ் பண்ணிடணும். இல்லைன்னா நீங்கள் மேற்கொண்டு அப்படியே தைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பீஸ் முழுக்கவுமே சில நேரங்களில் உள்ளே போயிடும். அது வந்து எல்லா இடத்துலையும் அப்படி ஆகாது. சில வகை துணிகள் இந்த மாதிரி நார் மாதிரி பின்னாடி இப்படி இருக்குது பாருங்கள். இதனால் இது என்ன ஆகும், உள்ளே அப்படியே இந்த சின்ன சின்ன நூல் இழைகள்லாம் உள்ளே இழுத்துக்கும். அதனால் அந்த மாதிரி தைக்கும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் கொஞ்சம் டக்குன்னு உடனே நிறுத்திட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நிதானித்து அதை பிரிச்சுட்டு செய்யுங்க. நம்ம நிறைய தையல் ஏற்ற என்ன ஆகும்னா இன்னமும் டைட்டு அதிகமாகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு துணி பாழாயிடும். அதுக்காக தான் இந்த சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். அது மாதிரி இருக்கிற துணிகளை கொஞ்சம் நீங்கள் முனையிலேருந்து ஆரம்பிக்க வேண்டாம், கொஞ்சம் நடுபாகத்துலேருந்து ஆரம்பிங்க. ஒன்றும் ஆகாது. நம்ம இப்படி வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் போகும்போது அந்த எட்ஜை முடிச்சிடலாம். இப்போ எளிதாக வந்துருச்சு இல்லைங்களா? அதே மாதிரியே இதையும் நீங்கள் அந்த அளவுக்கே இதை எப்படி நம்ம அந்த அளவுக்கே வச்சோமோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேயே வச்சு நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் அதை தைச்சிடலாம்.
நம்ம இப்படி தைக்கும் பொழுது இந்த பாகம் மேலே வரணும். நமக்கு அந்த உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா பாகம்லாம் அப்படி வெளியே தெரியாத மாதிரி தள்ளி விட்டுடுங்க. இதை நீங்கள் லைனிங்கை வச்சுட்டும் செய்யலாம், அப்படியேவும் செய்யலாம். இப்போ நீங்கள் இந்த அளவை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் தைச்ச இந்த பீஸ், இந்த குட்டி குட்டி பீஸை இப்படி நீங்கள் அவுட்டரில் கொடுத்தாலும் உங்களோட சாய்ஸ் தான், இன்னரில் கொடுத்தாலும் உங்களோட சாய்ஸ் தான். பீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும், வெளியே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 பீஸ் அதிகம் தேவைப்படும், அவ்வளவுதான். இதுக்கு நீங்கள் எதுவும் சிங்கிள் ஃபுட்டெல்லாம் மாற்றணும்னு இல்லை, நம்ம எதுவும் கொடுக்கல, இதுக்கு பைப்பிங்லாம் எதுவும் கொடுக்கல. அதனால் இது இப்படியே வச்சு தைச்சிருங்க. முன்னாடி நம்ம ப்ளவுஸில் கழிப்போம் இல்லையா, கைக்கு மட்டும் தனியாக கழிப்போம் இல்லையா, அது ஸ்லீவில் நீங்கள் ஏற்றும் பொழுது ஆம் ஹோல் கிட்ட ஏற்றும் பொழுது கட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் முன்னாடியே கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகெல்லாம் நீங்கள் டிசைன் எல்லாம் வைக்கும் பொழுது துணி இந்த மாதிரி துணிகளில் மாறுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். அது மாதிரி மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு பிறகு ஃபுல்லாகவே அந்த ஒர்க்கெல்லாம் பிரிச்சுட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு பண்ண முடியும் இல்லையா. அதனால் எப்போவுமே நீங்கள் அந்த முன்னாடி கழிக்கிற விஷயத்த முதல்லையே செஞ்சிடாதீங்க. ஆம் ஹோல் கிட்ட நம்ம ஏற்றுற டைமில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஏற்றுங்க. பார்த்தீங்களா, ரொம்பவே வித்தியாசமான ஒரு கை அமைப்பு. இது நீங்கள் இதையும் அதே மாதிரியே தைக்கணும். ஏன்னா தைச்சோம்னா தான் நமக்கு கொஞ்சம் தூக்காமல் இருக்கும். இல்லை தைக்காமல் விட்டுட்டிங்கனாலும் அதுவும் டிசைன் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதே டைம் நமக்கு டைட்டாக போடும் பொழுது பதிஞ்சு இருக்காது, கொஞ்சம் லேசாக தூக்கின மாதிரி இருக்கும். அப்படி விருப்பப்படுறவங்களுக்கு நீங்கள் அப்படியே விடலாம். வேண்டாம் அதை தைக்கணும் அப்படின்னும் பொழுது அதையும் தைச்சிருங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா? நான் ஃபினிஷிங் காட்டணும்னு நினச்சேன். ஃபுல்லாக தைச்சி தானே நம்ம காட்ட முடியும். நான் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும்பொழுது இந்த ஃபினிஷிங்கை அதில் காட்டுறேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.